கோவை மாநகராட்சியில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த மோதலுக்கான காரணம் என்ன? தற்போது கள நிலவரம் என்ன? வணக்கம். கோவை மாநகராட்சி மன்றத்துல சாதாரண மாமன்ற கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கோவையில் மேயர் இருந்த கல்பனா அவருடைய உடல்நிலை காரணமாக அந்த பதவியை ராஜினாமா செய்தார். இந்த சூழல்ல கடந்த 4 வாரமாக ஒரு மாத காலமாகவே பாத்தீங்கன்னா இந்த மாமன்ற பணிகள் தீர்மானங்கள் எதுவுமே நிறைவேற்றாம இருந்ததாங்க. இந்த சூழல்ல இன்று கூட்டம் நடைபெறுவதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று கூட்டமானது துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இங்கு அதிமுகவை சேர்ந்த 3 கவுன்சிலர்கள் இருக்காங்க. பிரபாகரன் உள்ளிட்ட 3 பேர் இருக்காங்க. அண்மையில் முதல்வர் ஆன்லைன் வாயிலாக இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்கலாம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் வலியுறுத்தி முன்னதாக அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் தரையில போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து உள்ளே வந்தவர்கள் ஒரே நாளில் 300க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை ஏன் அவசரமாக நிறைவேற்றீர்கள், அவ்வாறு நிறைவேற்றக்கூடாது என்று வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் துணை மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அரங்கத்தில் இருந்த மற்ற திமுக கவுன்சிலர் அனைவரும் கடந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் ஒப்பிட்டு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால மாமன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தொடர்ந்து அவர்களிடம் பேசி தற்போது அமர வைத்து தொடர்ந்து கூட்டத்தை நடத்தி வருகிறார். மேலும் இன்று மாநகராட்சியில மேயர் இல்லாததை தொடர்ந்து மாநகராட்சி பகுதிகளில் தேங்கிய பணிகள் மற்றும் வரக்கூடிய பணிகள் நடந்த தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான அனைத்து கூட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.